காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? சும்மா அப்படி பைக் எடுத்துகிட்டு ரைடு ஒன்று வந்தேன். அப்படியே ஒரு வீடியோ ஒன்று பண்ணுவோம்னு சொல்லி மார்னிங் வருவோம் அப்படின். மார்னிங் வெதரும் நல்லா இருந்துச்சு. ஆனால் வர கிடைக்கல. பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணால் பைக்கில் பேட்ரி ஃபுல்லாக இறங்கி அதோட பேட்டரியை கழட்டிட்டு போய்ட்டு சார்ஜ் ஒன்று போட்டுட்டு மெமரி கார்டும் வந்து ஃபுல், அதோட இன்னொரு மெமரி கார்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பாடெல்லாம் அடிச்சுட்டு பால் சாப்பாடெல்லாம் அடிச்சுட்டு ஈவினிங் எடுத்துகிட்டு பைக் எடுத்துகிட்டு ரைடு ஒன்று வந்தேன். இந்த ஃபுல் டே ஆஃப் ஒன்று இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்தோம் ரைடு ஒன்று. பாருங்கள், எங்கிட்ட கண்ட்ரி சைடு ரோடு ஒன்று கொஞ்சம் கூதலாக தான் ஈக்குது வெதர் எல்லாம். இந்த லாஸ்ட் வீக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு வெதர். ஆனால் டைமே கிடைக்கல ரைட் பண்ணுறதுக்கு. புதிய எக்ஸாஸ் ஒன்றும் போட்டேன். சட்டப்படி ஆகிது. ரைட் பண்ணுறதுக்கு இன்னும் ஆசை ஆகிது. கேத்தலடிக் கன்வெர்ட்டரையும் கழட்டி மாற்றினா ஸ்ட்ரைட் பைப் பண்ணி விட்டா இன்னும் சத்தம் ஆகியும். பாவம், உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரியா எக்ஸாஸ் சத்தம்? எக்ஸாஸ் சத்தத்தை கேட்டு ரசிச்சு கொண்டு வாங்க, சரியா? இந்த இடத்துக்கு சொல்கிறது வந்து ஹேண்ட் கிராஸ் அப்படின்னு சொல்லி இன்னும் கிரிக்கெட் இது சின்ன கிரிக்கெட் ஃபீல்டு உண்டு. பாருங்கள், இதில் மோஸ்ட்லி எங்கள்ட ஸ்ரீலங்கன் பாய்ஸும் வந்து விளையாடுவாங்க கிரிக்கெட் எல்லாம் ஜாதி இடம். பம்பியாக தான் இருக்குது. நல்லா ஸ்பீடாக போவேலா, பைக்கை தூக்குது அங்காலையும் இங்காலையும். ஓட்டிக்கிற டயரும் புதுசு. அம்மா ஜம்ப் போட்டு எடுத்துச்சு பார்த்தீங்களா? பம்பி ரோடு வந்து ரோட் லெவல் இல்லை, பைக் பாஞ்சு வருது. ரோட் கொஞ்சம் மோசம். இங்கால குழிவலு மீக்குது ரோடு வரல. அப்படியே போயிட்டு மோட்டோவேக்கு தான் போடும். நான் மோட்டோவேக்கு எடுக்கல, நான் அங்கால சைடால் சுற்றி அப்படி நாங்கள் உள்ளூர் ரோடால் போயிட்டு ஒரு ரைடு ஒன்று அடிச்சுட்டு போவோம் மூட்டுக்குவோம். பைக்கில் எக்ஸாஸை மாற்றினதுக்கு அப்புறம் கியரை மாற்றிட்டு எடுக்கக்குள்ள சின்ன மிஸ் ஒன்று தருது. நான் நினைக்கிறேன் டியூன் அப் ஒன்று பண்ணணும் பைக்கு.
இன்னைக்கு எண்ட் கேன் ரெண்டு மட்டும்தான் மாற்றினேன். பார்ப்போம். பண்ண கேஸ் பாரு, ரோடு எல்லாம் வந்து பட்ட ஜாட்ராகி வெயிட்டிங். இது வின்டருக்கு போகிறோம். சம்மர் ஆவரேஜ் தானே இது. இப்போ கொஞ்சம் கேஸ் பாரு, ரோடு எல்லாம் அந்த உப்பு சோல்ட் எல்லாம் போட்டதால் ரோடு எல்லாம் வந்து குழி வலிக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக போகணும். இன்றைக்கு மார்னிங் வந்து சட்டப்பட்டியே இருந்துச்சு, வெதர் மிஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கு மார்னிங் பைக் ஸ்டார்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு போவேச்சு. போயிட்டு நல்ல ஒரு அந்த பைக்கர்ஸ் எல்லாம் வர கேஃபே ஒன்று இது, அங்கே போயிட்டு மீட்டப் ஒன்று பண்ணிவிட்டு காஃபி ஒன்று அடிச்சுட்டு என்ன சரி வரைஞ்சி நல்லா எந்திரிக்கும். ஞாபகமான பைக் வரும். போன வில்லேஜுக்கு தான் இது இப்போ திரும்பி வருது ரோடு வந்து. இந்த ரோடு நாங்கள் அந்த கிரிக்கெட் கிரவுண்ட் கிட்டால போனோம். அண்ணா இன்னைக்கு வரும் இது. எக்ஸாஸ்ட் தான் சட்டப்படி எய்யுது. எக்ஸாஸ்ட் ட்ரைவ் பண்ணவங்களே ஆசையாக தான் எய்யுது. ஆனால் மைக்கு எப்படி கேட்குதோ தெரியா. ரோடும் பவுன்சியாக தான் எய்யுது ரோடு வந்து. கேஸ் பாரு, தான் கேஸ். எங்கள் அம்மா கிடக்க வாங்க எங்களுக்கு இடே வருவாங்க. அவக்கு போட்டதும் தெரியா, நான் பின்னுக்கால வாரதும் தெரியா. கிளவி உண்டு. இதுதான் கேஸ். கவனமாக போகணும். சிங்கிட்ட போட்டு விட்ருங்க. ஸ்பீட் பண்ணி மேலே அது ரோடு, அந்த ரோடு இல்லை. கேமரா
வந்து அது எவ்வளோ க்ளோஸாக விளங்குமோ தெரியா அவள் போட்டது. ஆனால் அவள் போட்டது வந்து சரியான க்ளோஸ். என் கேமராவில் நான் வந்து இதில் அந்த வைட் ஆங்கிளை போட்டு தானே வச்சுக்கிறேன். அப்போ தான் எனக்கு இந்த வீடியோ எல்லாம் வந்து க்ளீனாக எடுக்கிறதுக்கு. டயரும் புதுசு. அதுதான் கேஸ் பாரம். வழுக்கி சுட்டிக்கிட்டு செல்னா ரோடெல்லாம் மணலும் மீக்குது. அத்தனை காத்து கீழேக்கு தான் வரும். குரூப்பில் ஹோல் அடிச்சு அடிச்சு ஈராங்க. கேஸ் பார் தடுமலையில் இதாக்குது. கொஞ்சம் கூடுதலாக தான் ஈகுது. பாருங்க எப்படி இது ஒண்டி இல்லையா.
சைடு ரோடுவல்ல ஒரே ஒரு கேஸ் வந்து மான் நரி அது இது பாயும் சொல்லி கொஞ்சம் கவனமாக அதுவும் போயிட்டு கொள்ளணும் போகல. இந்த டைமுக்கு மோஸ்ட்லி ஈக்காது, கொஞ்சம் லேட்டாகினா ஈக்கும். காய்ஸ் அப்போ நாங்கள் எங்களோட ரைட் இதுக்கு வந்தாச்சு. இப்போ முடிகிறது இடத்துக்கு நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டுட்டு ஃபியூல் ஒன்று அடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். ஓகே, அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு vlog ஒன்றில் சந்திப்போம். வீடியோ உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா சொன்னால் லைக் கொண்டு பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைபையும் போட்டுட்டு போவோம் அப்படியே. ஓகே, டாட்டா, பாய் பாய்.